வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4ஆம் இடம். அபிவிருத்தியை விடுத்து ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் மீள ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. கனடாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு. செய்திகள் தொடர்கின்றன. ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர்களை சிறைக்கு அனுப்புவதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி வருகின்றது. நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். எனினும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விவசாயிகளின் போராட்டத்திற்கு இன்று வரை நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. தமது குடும்ப உறுப்பினர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என ஆளும் தரப்பின் உறுப்பினர் பகிரங்கமாகவே குறிப்பிட்டார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாக குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நீதித்துறையில் ஆதிக்கம் கொள்ள முயற்சிக்கின்றது. அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்க முயற்சிக்கின்றது. அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் தார்மீக உரிமை அரசாங்கத்திற்கு கிடையாது. நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் அது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை திருத்துவதற்காக இச்சட்டம் மூலம் நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி தற்போதைய சட்டத்தில் பல முக்கிய திருத்தங்களை இச்சட்டம் மூலம் அறிமுகப்படுத்துகின்றது. அத்துடன் குறித்த திருத்த சட்டம் மூலம் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக விரைவில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். இந்நிலையில் நேற்று அவர் முன்னிலையாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே அவர் சாட்சியம் அளித்துள்ளார். 3 மணித்தியாலங்கள் சாட்சியம் அளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை ஷங்கிரிலா விடுதிக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜின்வாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆணைக்குழுவின் அறிவித்தலுக்கமைய அங்கு சென்ற அவர் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். குறித்த லஞ்சப்பணத்தை பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டிய மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக ஏற்கனவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. அத்துடன் சஜின்வாஸ் குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று சட்டத்தரணி மூலம் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்து முன்னிலையாகியிருந்தார். கோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது நீதவான் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது முன்னிலை தவறியதன் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இவ்வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்லாது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளிகளும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. இதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நேற்று சட்டத்தரணி ஒருவர் ஊடாக நாடாளுமன்றில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டது. அத்துடன் இவ்வழக்கு அக்டோபர் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்ச பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்ச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது பிணை தொடர்பான உத்தரவு ஒன்றுக்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் சரத் வீரவன்ச போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் இச்சம்பவம் தொடர்பில் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிணையில் செல்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிதி அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கையின்படி இலங்கைக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. குறித்த அறிக்கையின்படி மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் தரவரிசையில் முதலிடத்தை வியட்நாமும், 2வது இடத்தை பெலிஸும், 3வது இடத்தை மொசாம்பிக்கும் பெற்றுள்ளன. அத்துடன் குறித்த வரிசையில் இலங்கை 4வது இடத்தை பெற்றுள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு தொடர்புகள் ஆகிய துறைகளில் இலங்கை தற்போது வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதி அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி கடன் வெளிப்படைத்தன்மைக்கான குறிப்பிட்ட தரவரிசையில் இலங்கை 5ஆம் இடம் வரை முன்னேறியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழை வீழ்ச்சி ஓரளவு அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் 5 மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, மொனராகலை ஆகிய 5 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில பகுதிகளில் அதிகரிக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சீனாவின் வடமேற்கு மாகாணமான ஹிங்காயில் உள்ள சிங்காய் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் இன்று காலை 11:16 மணிக்கு 5.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 18 நிமிடங்கள் கழித்து இம்மாவட்டத்தில் 5.8 ரிக்டர் அளவிலான 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த 2 நிலநடுக்கங்களும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அவை ஹிங்காயின் தலைநகரான சின்னங்கில் இருந்து சுமார் 244 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாகவும் சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் அறிவித்துள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 4:45 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இருந்து வெள்ளை நிற செடான் கார் ஒன்று சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் டொரண்டோ போலீசார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். குறித்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு வெற்று தோட்டா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 மாத காலத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவான 2வது சந்தர்ப்பம் இதுவென சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மார்ச் 10ஆம் தேதி இக்கட்டடத்தை இலக்கு வைத்து பல துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டது. டொரண்டோ பகுதியில் உள்ள யூத தொழுகை கூடங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட 3 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து இச்சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே இச்சம்பவத்தை அடுத்து கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்களின் முன்பாக பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பணம் கொடுத்து யூத தொழுகை கூடங்கள், யூத பாடசாலைகள் மற்றும் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மீது துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு தூண்டப்படுவதாகவும் அந்நாட்டு போலீசாரின் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
ஈரானுடனான மோதல் குறித்து நட்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது நாளாக இரு தரப்பினரும் பதில் தாக்குதல்களை நடத்தாமல் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். போர் முடிவுக்கு வரும் என்பதில் நம்பிக்கை தெரிவிக்கும் வகையில் ஏதாவது நல்ல முடிவு எட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் போர் நிறுத்தத்திற்கு முன் செய்து கொண்டிருந்த தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் ஆரம்பிக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இத்தகவலின் பின்னணியில் எவ்வித நேரடி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என ஈரான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி இரு நாடுகளுக்கிடையில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு மற்றுமொரு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டதனால் ஈரான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்த அமெரிக்கா தீர்மானித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.